நான் இந்த கூடையில் ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி சொருகி விட்டுட்டேன். நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ஃபினிஷிங் ஸ்மூத்தாக வந்திருக்கும். ஒரு நாட் உள்ளே மடங்கிடும். நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். கூடை பார்த்திங்கன்னா இப்படி வரும். இது நல்லா அகலமான பூஜை கூடையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த கூடைக்கு எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம சென்டர் பார்த்துக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 நாட் வரும் ஹைட்டில். நம்ம வந்து ஆம்லா நாட் போட்டு தான் இது கொண்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு இது 2 சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நேரில் இருக்கிறது எது வேணால் நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நான் இந்த நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிக்க போகிறேன். நம்ம சென்டர் பார்த்துட்டு இந்த ஒரு நாட்டுக்கு மேலே நான் 12 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இதில் பாக்ஸ் நாட் ஹேண்டில் தான் நம்ம போட போகிறோம். நான் இந்த ஒயிட் கலர் ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஒயரை இந்த நாட்டோட ஒரு ஹோல்ஸ் வழியாக கொடுத்து இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வெளியே கொண்டு வந்துடலாம். இதை இழுத்து சென்டர் பார்த்துக்கணும். நம்ம இது மாதிரி ஒயரை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்தோன்னா தன்னால் சென்டர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு சென்டர் கிடைச்சாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் வந்து பாக்ஸ் நாட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணலாம். நம்ம இந்த 2 ஒயர் வச்சு தான் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். நம்ம நாட் போடுறதுக்கு மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி மடித்து இந்த ஒயரை இப்படி மேலே சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த ஒயர் கீழே இருக்கு இல்லையா, இதை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுடணும். இப்போ வந்து இன்னொரு ஒயரை இந்த ஹோல்ஸ்குள்ளே கொடுத்து நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம இந்த ஒரு ஒயரில் வந்து நம்ம சென்டர் பார்த்து எடுக்கும்போது 2 ஒயர் கிடைக்கும். அதில் தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப லூஸ் கிடைக்கும். டைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு. நான் 12 அடியில் 2 ஒயர் கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஒயரை இந்த ஒயிட் கலர் நாட்டில் அதில் ஒரு பக்கம் ஹோல்ஸ் வழியாக கொடுத்து இன்னொரு பக்கம் ஹோல்ஸ் வழியாக எடுத்து சென்டர் பார்த்துக்கலாம். இப்படி சென்டராக வச்சு நம்ம இந்த ஒயரை இப்படி ஈவனாக வச்சு இழுத்தோன்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக வந்துடும். இது சென்டர் பார்த்து கரெக்டாக ஈவனாக வச்சு ஃபஸ்ட்டு நாட் போடும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ வந்து இந்த ஒயரை இந்த பக்கம் மடிக்கிறேன், அந்த ஒயரை மேலே சுற்றுறேன். இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை மேல் பக்கமாக வச்சு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க. ஒயர் லூஸ் இருந்ததுன்னா நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாட் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அது மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் திருப்பி இங்கே போடணும். நம்ம இப்போ போட்ட மாதிரி தான் இந்த ஒயரை சுற்றிக்கணும்.
இன்னொரு ஒயரை மேல் பக்கமாக வச்சு இந்த ஒயரை அப்படி மடித்து நாட் போடணும். நம்ம 12 அடியில் எடுத்துருக்கோம் இல்லையா ஒயர், இது ஃபுல்லாகவே இதே மாதிரி மாற்றி மாற்றி பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் வரும்போது அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே வெளிப்பக்கமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து போட்டோன்னா நம்மளுக்கு தப்பாக வரும். அதனால் இப்படி திருப்பிக்கலாம். திருப்பி இப்போ நாட் போடணும். கொஞ்சம் தூரம் போடுற வரைக்கும் நம்மளுக்கு ஒயர் பெருசாக இருக்கிறதால கஷ்டமாக இருக்கும். அப்புறமா வந்து நாட் கொஞ்சம் தூரம் போட்டோன்னே ஒயர் சின்னதாகிடும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே சுற்றி சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெஃப்ட் போட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் போடணும். நான் இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். இந்த 2 நாட்டில் பாக்ஸ் நாட் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாட் இங்கே இருக்கா, ஒரு நாட் இந்த பக்கம் இருக்கும். அப்புறம் சைடில் இந்த சைடில் இதே மாதிரி நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு சைட் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி போடணும். நான் இது போடுறதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே போடும்போது ஒயர் வந்து இந்த பக்கம் வந்துடும். நம்ம வந்து இப்படி திருப்பி இங்கே போடணும். இங்கே ரைட்டு லெஃப்ட்டு போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் திருப்பி ஒயர் வரும். நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பக்கம் நாட் வரும். அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பியும் போடும்போது இந்த பக்கம் நாட் வரும். நம்மளுக்கு பிடி பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஃபுல்லாக பாக்ஸ் நாட் வச்சு தான் போட போகிறோம். நான் வந்து ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டு கொண்டு வந்துடுறேன். இங்கே கொண்டு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். சொருகிறதுக்காக கொஞ்சம் ஒயர் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு காமிக்கிறேன். நம்ம இந்த நாட் வந்து சென்டர் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஒயிட் கலர் நாட்டில் தான் நம்ம வந்து இதை ஒயர் வந்து உள்ளே கொடுத்து சொருக்கி விட போகிறோம். நம்ம இந்த ஒயிட் கலர் நாட் தான் சென்டர் பார்த்துருக்கோம். இங்கே இப்போ ஒரு நாட் இருக்கு இல்லையா, அதில் 2 ஒயர் இருக்கும். இந்த ஒயிட் கலருக்கு லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி நம்ம ஒயிட் கலர் நாட் தான் நம்ம கணக்கு வச்சு நம்ம இதே மாதிரி உள்ளே கொடுத்துடணும். கொடுத்துட்டு உள்ளே சொருகி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஹேண்டில் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு சொருகிட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நான் இந்த ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து இந்த ஒயர் உள்ளே சொருகி காமிச்சேன் இல்லையா, இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் சொருகியிருக்கேன். இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர் சொருகியிருக்கேன். எப்பயுமே ஹேண்டில் போடும்போது நல்லா லாங்காக சொருகி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் நல்லா தாங்கும். நான் ஒரு அடியில் 2 ஒயர் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூடையோடைய ஒட்டி இந்த ஹேண்டில் இருக்கிறதுக்காக ஒரு அடியில் 2 ஒயர் எடுத்து இங்கே இந்த 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 சைடு கொடுத்து 3 டைம்ஸ் சுற்றி சுற்றி நான் வந்து ஒயரை உள்ள சொருகி விட்டுருக்கேன். 2 பக்கமும் நான் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு கூடையோடைய ஹேண்டில் வந்து ஒட்டி பார்க்க பொருத்தமாக அழகாக இருக்கும்.
இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜை கூட நம்ம மணி வச்சு போடுற எல்லா கூடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஹேண்டில் கேட்குறாங்க. 1.5 ரோல் கூட, பூஜை கூட, மினி கூட எல்லாத்துக்குமே வந்து இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் நாட் ஹேண்டில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் நாட் ஹேண்டில் போட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.